ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். அப்படியே கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்க வேண்டியது இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டெல்லாம் தோல் விரித்து பீல் பண்ணியே வச்சுருப்பாங்க, எக்ஸ்பைரி டேட் போட்டு. அவசரத்துக்காக அதுவும் வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எக்கு நிறைய கலரில் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதோட எக்ஸ்பைரி டேட்டு பாருங்கள், ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது சால்ட்டோட டக் எக்கு, வாத்து முட்டை தான். வேக வச்சு உப்பு போட்டு இதை வேக வச்சு பதப்படுத்தி இவ்வளோ எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இதை வாங்கி சாப்பிட்டா எவ்வளோ கேடு பாருங்கள். இது ஸ்குட்டு தான், கனவா மீனை அரைச்சி பால் மாதிரி உருட்டியிருக்காங்க. இது வேறு ஏதோ மீன், அந்த கலரை பார்த்தாவே நமக்கு பிடிக்கல. இது நார்மல் ஃபிஷ் தான், க்ளீன் பண்ணி நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் யார் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பிலிப்பைன் மக்கள் தான் அதிகம் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த டக்குக்கு நிறைய வெரைட்டியான கலர்லேயும் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா துணா ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ்ஷை எடுத்து அரைச்சி கிரில்லுக்காக தனியாக மசாலா போட்டு, மசாலா இல்லாமல் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. துணா ஃபிஷ் நம்ம சூர மீனோட ஃப்ளஷ்ஷை எடுத்து அரைச்சி வைக்கிறது. டக்குக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி வெரைட்டியாக பல கலர்லேயும் வச்சுருந்தாங்க. இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது இருக்கும்.